Welcome viewers, dear students. This is JB Classroom, School of Accountancy, welcomes you. This is Classroom 3, Video 9. நாம் இப்போ 12th Accountancy portionல first unit ஆன Accounts from Incomplete Records அப்படின்ற யூனிட்ல Part 3 Type 4 problem பார்க்க போகிறோம். This is video number 9. நாம் ஏற்கனவே இந்த சாப்டரில் 3 டைப் ஆஃப் மாடல்ஸில் நம்ம ப்ராப்ளம்ஸ் பிரின்சிபிள்ஸ் படிச்சிருக்கிறோம். அதாவது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் போட்டு ப்ராஃபிட் லாஸை கண்டுபிடிக்கிறது, மிஸ்ஸிங் ஃபிகர்ஸை வச்சு கண்டுபிடிக்கிறது, மூணாவது ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ், க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போட்டு கண்டுபிடிக்கிறது. இந்த யூனிட்டினுடைய கடைசி மாடல் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபைனல் அக்கௌண்ட் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் ஆர் கன்வர்ஷன் மெத்தட். யார் ஒருத்தர் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தில் கணக்கு வச்சுருக்கிறாங்களோ அவங்க தங்களுடைய கணக்குகளை டபுள் என்ட்ரி சிஸ்டம் மூலமாக ஃபைனல் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறது அல்லது கன்வர்ஷன் பண்ணிக்கிறது, டபுள் என்ட்ரி சிஸ்டத்துக்கு மாற்றி அமைச்சிக்கிறது. யூ ஆல்ரெடி நோ அபவுட் ஹவு டு ப்ரிப்பேர் த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். முடிவு கணக்குகளை தயார் செய்வதை பற்றி நாம் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். த கண்டென்ட்ஸ் ஆஃப் த ஃபைனல் அக்கௌண்ட் ஆர் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். யூ ஆல் நோ வெரி வெல். We are preparing this from the trial balance. ஒரு ட்ரையல் பேலன்ஸ் கொடுத்துருப்பாங்க, நம்ம ஃபைனல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். பட் இங்கே அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தில் நாம் ட்ரையல் பேலன்ஸ் இருக்காது. ஹியர் there is no trial balance because the accounts are maintained in single entry system, that is called incomplete records. இங்கே கணக்குகளை சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தில் வச்சுருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு கன்வர்ஷன் மெத்தடில் டபுள் என்ட்ரி சிஸ்டம் மெத்தடில் எப்படி ஃபைனல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னா, நம்மளுக்கு சில அவைலபிள் டேட்டாஸ் கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துருப்பாங்க. வித் அவைலபிள் டேட்டாஸ் த மிஸ்ஸிங் ஃபிகர்ஸ் கேன் பி ஃபைண்ட் அவுட். அதை வச்சு நம்ம என்னென்ன ஃபிகர்ஸ், முக்கியமான ஃபிகர்ஸ் மிஸ் ஆகுதோ அதை கண்டுபிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுவோம். அண்ட் தென் வி ஹாவ் டு ப்ரிப்பேர் த ஃபைனல் அக்கௌண்ட். இப்போ அந்த மாடலுக்கான பிரின்சிபிள்ஸை நாம் இந்த வீடியோவில் படிக்க போகிறோம். ஸ்டெப்ஸ் டு பி ஃபாலோ. இந்த மாடல் கணக்கு போடும்போது நாம் ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் என்ன? ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் டு பி ப்ரிப்பேர்ட் டு அசர்டைன் த ஓப்பனிங் கேபிட்டல். ஓப்பனிங் கேபிட்டலை கண்டுபிடிக்கணும்னா நாம் ஏற்கனவே படிச்சிருக்கிற ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போட்டு கண்டுபிடிக்கணும். தென் மிஸ்ஸிங் ஃபிகர்ஸ் மஸ்ட் பி ஃபைண்ட் அவுட் வித் அவைலபிள் டேட்டாஸ். கொஸ்டின் பேப்பரில் என்ன டேட்டாஸ் கொடுத்துருக்குறாங்களோ அதை வச்சு நம்மளுக்கு என்னென்ன முக்கியமான ஃபிகர்ஸ் மிஸ் ஆகுதோ அதை ஒர்க்கிங்ஸில் போட்டு கண்டுபிடிப்போம். த ஃபாலோயிங் ஐட்டம்ஸ் மே நாட் பி கிவன் இன் த கொஸ்டின் பேப்பர். கீழே சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் கொஸ்டின் பேப்பரில் நேரடியாக இருக்காது. என்னென்ன இருக்காது நான் அண்டர்லைன் பண்ணி இருக்கிறது தான் முக்கியமாக இந்த சாப்டரில் நம்ம சிலபஸில் மிஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிரெடிட் பர்ச்சேசஸ், கிரெடிட் சேல்ஸ், பிஆர் ரிசீவ், பிபி அக்செப்டட். சம்டைம்ஸ் கொஸ்டின் அட்வான்ஸாக கேட்கணுன்னா கேஷ் பர்ச்சேஸ், கேஷ் சேல்ஸ் மிஸ் பண்ணலாம். பட் நம்மளுக்கு சிலபஸில் கிரெடிட் பர்ச்சேசஸ், கிரெடிட் சேல்ஸ், பிஆர் ரிசீவ்ட், பிபி அக்செப்டட் மிஸ் ஆகும். சம்டைம்ஸ் ஓப்பனிங் க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் ஆர் ஓப்பனிங் க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் டெட்டாஸ் கிரெடிட்டார்ஸும் மிஸ் ஆகலாம். பட் கொஞ்சம் அது அட்வான்ஸ்டு. ஹென்ஸ் வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் தீஸ் ஐட்டம்ஸ் இன் ஒர்க்கிங்ஸ் போட்டு கண்டுபிடிக்கணும். தென் வி ஹாவ் டு ப்ரிப்பேர் த ஃபைனல் அக்கௌண்ட். அதுக்கப்புறம் நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். The following tables can explain how to find out the missing figures with the help of opening concerned accounts. இப்போ அடுத்து பார்க்க போகிற ஸ்லைட்ஸில் நம்ம எந்தெந்த அக்கௌண்ட்ஸை ஓப்பன் பண்ணால் எந்தெந்த மிஸ்ஸிங் ஃபிகர்ஸை நாம் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்க்க போகிறோம். கீப் இன் யுவர் மைண்ட் த ஃபாலோயிங் டேபிள்ஸ். அக்கௌண்ட்ஸ் எதை ஓப்பன் பண்ணால் என்னென்ன ஃபிகர்ஸ் நம்மளுக்கு கண்டுபிடிக்கலாம். ஒன்று கேஷ் புக் ஆர் கேஷ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பனிங் க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் கண்டுபிடிக்க முடியும். இதில் நான் அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருக்கிறது தான் முக்கியமாக நம்ம கொஸ்டினில் விடுபடுவாங்க, மீதி கொடுத்துருக்கிறது எக்ஸ்ட்ரா. ஸோ ஒரு கேஷ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணால் ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் எவ்வளோ இருந்துச்சு, இயர் எண்டில் க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ கொஸ்டினில் ஓப்பனிங் க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா இந்த அக்கௌண்ட்டை நாம் ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தென் முக்கியமானது எல்லா கணக்குகள்லையும் நம்ம டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டுன்றதை ஓப்பன் பண்ணி அதில் நம்மளுக்கு முக்கியமாக மிஸ் ஆகிறது ஒன்று கிரெடிட் பேலன்ஸ் மிஸ் ஆகும்.
நம்ம சிலபஸில் கிரெடிட் சேல்ஸ் மிஸ் ஆகும், அதை கொடுக்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் ஓப்பனிங் க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் டெட்டார்ஸ் மிஸ் ஆகலாம். தென் டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட். இந்த டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டை நம்ம கண்டுபிடிக்க போகிற ஃபிகர் கிரெடிட் பர்ச்சேஸை கண்டுபிடிக்க முடியும். சம்டைம்ஸ் ஓப்பனிங் ஆர் க்ளோசிங் பேலன்ஸை விட்டு கொடுக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம அதை கண்டுபிடிக்கணும். தென் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணால் இந்த வருஷம் நாம் எவ்வளோ பிஆர் ரிசீவ் பண்ணியிருக்கிறோன்றதை கண்டுபிடிக்க முடியும். தென் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட். பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணால் இந்த வருஷம் நாம் எவ்வளோ பிபியை அக்செப்ட் பண்ணியிருக்கிறோன்றதை கண்டுபிடிக்க முடியும். தென் ஆஸ் யூஷுவல் ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போட்டால் ஓப்பனிங் கேபிட்டலை கண்டுபிடிக்க முடியும். ஸோ முக்கியமாக நம்ம கணக்குகளில், நம்ம சிலபஸில் இருக்கிற கணக்குகளில் முக்கியமான மிஸ் ஆகிற ஃபிகர்ஸ் எதுன்னா, ஒன்று கிரெடிட் சேல்ஸ், இன்னொன்று கிரெடிட் பர்ச்சேசஸ், சம்டைம்ஸ் பிஆர் ரிசீவ்ட், சம்டைம் பிபி அக்செப்டட், சம்டைம்ஸ் ஓப்பனிங் கேபிட்டல். முதல்ல இந்த ஒர்க்கிங்ஸ் போட்டு இதையெல்லாம் கண்டுபிடிச்சிக்க போகிறோம். அதுக்கப்புறம் நாம் அடுத்த மெத்தடுக்கு, அடுத்த ஸ்டெப்புக்கு போக போகிறோம். இப்போ இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா ஒவ்வொரு அக்கௌண்ட்டும் என்ன மாதிரி தன்மையில் இருக்கும் அப்படின்றது தெரியணும். தட் இஸ் கால்ட் ஃபார்மேட்ஸ். ஒவ்வொரு அக்கௌண்ட்டுடைய ஃபார்மேட்டும் இங்கே நாம் கொடுக்குறோம். ஃபார்மேட், இந்த ஃபார்மேட்டை நம்ம மனப்பாடம் பண்ணணும். இப்போ இங்கே நாம் கொடுத்துருக்கிறது டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட். டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட் இப்படி தான் அப்பியர் ஆகும். எப்படி அப்பியர் ஆகும்? இந்த மெத்தடில் தான் அப்பியர் ஆகும் டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட். ஸோ இந்த டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் என்னென்ன விஷயங்கள் காண்பிப்பாங்க அப்படின்னு சொன்னால், நம்மளுக்கு டோட்டல் டெட்டார்ஸ்ன்றது ஒரு அசெட். இது ஒரு அசெட் அக்கௌண்ட். ஸோ அசெட் அக்கௌண்ட்டுடைய ஓப்பனிங் பேலன்ஸ் எப்பயுமே டெபிட் சைடில் தான் இருக்கும். தென் க்ளோசிங் பேலன்ஸ் எப்பயுமே கிரெடிட் சைடில் தான் இருக்கும். ஸோ இது டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்னா நம்ம யார் யாருக்கெல்லாம் கடனுக்கு சரக்கு விற்றமோ அவங்களுடைய கணக்கு. அப்போ இந்த வருஷம் நீ எவ்வளோக்கு கிரெடிட் சேல்ஸ் பண்ணிருக்கிறத அப்படின்றத டெபிட் சைடில் போட்டால், அவங்ககிட்ட இருந்து எவ்வளோ அமௌண்ட் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கிறோன்றத கிரெடிட் சைட் போட்டால் இந்த அக்கௌண்ட்டு க்ளோஸ் ஆகும். பட் நம்மளுக்கு கணக்கில் எப்படி கொடுப்பாங்கன்னா, ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுப்பாங்க, தென் க்ளோசிங் பேலன்ஸ் கொடுப்பாங்க, தென் கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டார்ஸ் கொடுப்பாங்க. இந்த 3 இன்ஃபர்மேஷனை நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுப்பாங்க. அப்போ இந்த 3 இன்ஃபர்மேஷன்லையும் புட்டப் பண்ணால் கிரெடிட் சைட் டோட்டல் அதிகம் வந்து டெபிட் சைடில் எடுத்து போட்டு பேலன்ஸ் பண்ணால் வர்ற விடைக்கு பேர் கிரெடிட் சேல்ஸ். இங்கே வர்ற விடை கிரெடிட் சேல்ஸ். ஸோ மேக்ஸிமம் நம்ம சிலபஸில் இதுதான் மிஸ் ஆகும். ஆனால் அதுக்கப்புறமும் சில எக்ஸ்ட்ரா விஷயங்கள் கொடுத்துருக்குறோம். ஒரு டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் தோன்றக்கூடிய ஐட்டங்கள் என்னென்ன? ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பேலன்ஸ், தென் கிரெடிட் சேல்ஸ், தென் டு பேங்க், தென் டு பில்ஸ் ரிசீவபிள். இந்த டு பேங்க், டு பில்ஸ் ரிசீவபிளை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். கிரெடிட் சைடில் தோன்றக்கூடிய ஐட்டங்கள் கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டார்ஸ், தென் செக் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டார்ஸ், தென் டிஸ்கவுண்ட் அலவுடு டு டெட்டார்ஸ், தென் சேல்ஸ் ரிட்டர்ன் ஃப்ரம் டெட்டார்ஸ், தென் பேட் டெட்ஸ் அலவுடு டு டெட்டார்ஸ், தென் பில்ஸ் ரிசீவபிள் ஃப்ரம் டெட்டார்ஸ். இதெல்லாம் இந்த பக்கம் இருக்கும்போது இந்த 2 விஷயங்கள் என்ன சொல்லுதுன்னா, நாம் ரிசீவ் பண்ண செக்கு டிஸானர் ஆகிடுச்சுன்னா நாம் ரிசீவ் பண்ணும்போது கிரெடிட் சைடில் போட்டால் அது டிஸானர் ஆகும்போது டெபிட் சைடில் போகணும். அதே மாதிரி தான் பில்ஸ் ரிசீவபிள் டிஸானர் ஆகுதுன்னா நாம் ரிசீவ் பண்ணதை கிரெடிட் சைடில் போட்டிருக்கும்போது நாம் டிஸானர் ஆச்சுன்னா அது டெபிட் சைடில் போகணும். ஸோ இந்த ஃபார்மேட்டை ஓப்பன் பண்ணுறதின் மூலம் நாம் முக்கியமாக இந்த கணக்கில், இந்த சாப்டரில் கிரெடிட் சேல்ஸை கண்டுபிடிக்க முடியும். இந்த கிரெடிட் சேல்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்ஃபர்மேஷன் புக்கில் கொடுத்துருப்பாங்க. தென் இது ஒரு அசெட் அக்கௌண்ட்ன்றதுனால எப்பயுமே ஓப்பனிங் பேலன்ஸ் டெபிட் சைடில் இருக்கும், க்ளோசிங் பேலன்ஸ் கிரெடிட் சைடில் இருக்கும். கீழே கொடுத்துருக்கிற நோட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது ஒரு அசெட் அக்கௌண்ட்ன்றதை மனசில் ஞாபகம் வச்சிங்க. தென் டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட். இந்த டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் ஒரு லயபிலிட்டி. இதனுடைய ஓப்பனிங் பேலன்ஸ் எப்பயுமே கிரெடிட் சைடில் இருக்கும், இதனுடைய க்ளோசிங் பேலன்ஸ் எப்பயுமே டெபிட் சைடில் இருக்கும். தென் ஆஸ் யூஷுவல் கேஷ் பெய்டு டு கிரெடிட்டார்ஸ். நாம் கிரெடிட்டார்ஸுக்கு பே பண்ண கேஷு டெபிட் சைடில் வரும். ஸோ ஒரு கணக்கில் இந்த 3 விஷயங்களை கொடுத்துருப்பாங்க. 1 ஓப்பனிங் பேலன்ஸ், 2 க்ளோசிங் பேலன்ஸ், 3 கேஷ் பெய்டு டு கிரெடிட்டார்ஸ். அப்போ இதை க்ளோஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே கிடைக்கிற விடைக்கு பேர் தான் கிரெடிட் பர்ச்சேசஸ். இந்த ஃபிகர் மிஸ் ஆகும், அதனால தான் நான் ரெட்டில் கொடுத்துருக்குறேன். இதை போடுவதன் மூலம் இதை நாம் கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த கணக்கில் மற்ற விஷயங்கள் என்ன கொடுத்துருக்குறோம் அப்படின்னா, டு பேங்க்.
எப்படி கேஷ் ரிசீவ் பண்ணால் கேஷ் நம்ம பே பண்ணால் டு கேஷ்ன்னு போடுறோமோ அதேமாரி கேஷ் நாம் செக்காக நம்ம கொடுத்துருந்தா நம்ம டு பேங்க்னு போட போகிறோம். தென் பர்ச்சேஸ் இந்த பக்கம் வந்தால் பர்ச்சேஸ் ரிட்டர்ன், தென் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் கிரெடிட்டார்ஸ், தென் பில்ஸ் பேயபிள் அக்செப்டட். இந்த பில்ஸ் பேயபிள் அக்செப்டட் இது ரெண்டும் என்னென்னா போன இதில் சொன்ன மாதிரி தான். இந்த செக்கு நாம் கொடுத்தோமே அது டிஸானர் ஆனால் எங்கே முதல்ல போட்டோமோ அதுக்கு ஆப்போசிட்டில் போடணும். அதேமாரி பில்ஸு அக்செப்டட் டிஸானர் ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டில் போடணும். ஸோ ஏறக்குறைய இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் நிறைய விஷயங்கள் கிரெடிட் சைடில் இருக்கும், இங்கே நிறைய விஷயங்கள் டெபிட் சைடில் இருக்கும். ஸோ இதை ஓப்பன் பண்ணுறதின் மூலம் நம்ம முக்கியமாக இந்த சாப்டரில் நம்ம சிலபஸில் கண்டுபிடிக்கக்கூடிய ஐட்டம் கிரெடிட் பர்ச்சேசஸ். இதை ஃபார்மெட்டை நாம் மனப்பாடம் பண்ணிக்கணும். தென் எப்படி டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட் டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் இருக்குதோ அதே மாதிரி டோட்டல் பிஆர்ஸ் அக்கௌண்ட் டோட்டல் பிபி அக்கௌண்ட்ஸ் நம்ம ஓப்பன் பண்ண வேண்டியதாக வரும். இந்த ஃபார்மெட் எதை சொல்லுதுன்னா ஒரு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் எப்படி தோற்றமளிக்கும், இது ஒரு அசெட். ஸோ அசெட் எப்பயுமே ஓப்பனிங் பேலன்ஸ் டெபிட் சைடில் இருக்கும், க்ளோசிங் பேலன்ஸ் கிரெடிட் சைடில் இருக்கும். தென் இந்த பிஆர் நம்மளுக்கு நிறைய பேர் எழுதி கொடுத்தாங்க, அந்த டாக்குமெண்ட்டில் யாரெல்லாம் ஹானர் பண்ணாங்களோ அவங்க நம்மளுக்கு பணம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட ரிசீவ் பண்ண பணம் கிரெடிட் சைடில். ஸோ இந்த மாதிரி நாம் கணக்கு போடும்போது நாம் இதில் கண்டுபிடிக்க வேண்டிய ஃபிகர் எதுவாக இருக்குன்னா இந்த அக்கௌண்டிங் பீரியடில் நாம் எவ்வளவு சண்டே டெட்டார்ஸ் கிட்ட இருந்து பில்ஸ் ரிசீவபிளை எழுதி வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு தெரியும். ஸோ அதை நாம் கண்டுபிடிப்போம். இங்கே கண்டுபிடிக்கிற விடை தான் இதுக்கு முன்னாடி சொன்ன டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் வரும், எவ்வளோ பிஆர் ரிசீவ் பண்ணியிருக்கிறோன்னு. அப்போது இந்த டோட்டல் பில்ஸ் ரிசீவபிளை ஓப்பன் பண்ணுவதன் மூலம் நாம் இந்த ஆண்டு எவ்வளோ பில்ஸ் ரிசீவபிள் நாம் டெட்டார்ஸ் கிட்ட எழுதி வாங்கியிருக்கிறோம் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். ஸோ மேக்ஸிமம் இதான் மிஸ் ஆகும். இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கிறது ஒரு பிஆர் ரிசீவ் பண்ணோம், அதை பிஆர் இது ஹானர் பண்ணது, அது இது வந்து சண்டே டெட்டார்ஸ் டிஸானர் பண்ணது. சப்போஸ் எழுதி கொடுத்த பில்லை அவர் டிஸானர் பண்ணிட்டாருன்னா ஆப்போசிட்டில் வரணும் டிஸானர். இங்கே நாம் எழுதி வாங்கின பிஆர் இது சொல்லுது. பிஆரை எழுதி வாங்கும் போது டெபிட் சைடில் எஃபெக்ட் கொடுத்தா பிஆர் டிஸானர் ஆச்சுன்னா ஆப்போசிட்டில் எஃபெக்ட் கொடுக்கும். இது இந்த எக்ஸ்ட்ரா ஐட்டம் இந்த விஷயங்களில் வரலாம். பட்டு இந்த ஃபார்மெட்டில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது சண்டே டெட்டார்ஸ் தான் நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகராக வரும். அதிலிருந்து நாம் இந்த ஆண்டு எவ்வளோ பிஆர் நம்ம எழுதி வாங்கியிருக்கிறோன்றதை கண்டுபிடிக்க முடியும். தென் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட், எப்படி பிஆர் அக்கௌண்ட் அசெட்டுன்னு சொன்னமோ பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் ஒரு லயபிலிட்டி. லயபிலிட்டின்னு சொன்னாலே ஓப்பனிங் பேலன்ஸ் கிரெடிட் சைடில் இருக்கும், க்ளோசிங் பேலன்ஸ் டெபிட் சைடில் இருக்கும். ஸோ இந்த ஃபார்மெட்டை ஓப்பன் பண்ணுறது மூலம் நாம் எதை கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னால் இது ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருப்பாங்க, க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது டோட்டல் நாம் பில்ஸ் பேயபிளுக்காக நாம் பே பண்ண பணம். நம்ம பில்ஸ் பேயபிள் அக்செப்ட் பண்ணியிருக்கிறோம், டாக்குமெண்ட் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்குறோம், அதுக்கு பணம் கொடுத்து பத்திரத்தை மீட்டுக்கிறோம். ஸோ கேஷ் நம்மளுக்கு இந்த சைடில் வரும். இது வந்து ஆப்போசிட்டாக இருக்கும் டோட்டல் பிஆர் அக்கௌண்ட்டுக்கு. இது அப்படி தான் நீங்கள் நல்லா மெமரைஸ் பண்ணணும். டோட்டல் டெட்டார் அக்கௌண்ட் ஆல்வேஸ் ஆப்போசிட் டு டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட். அதேமாதிரி டோட்டல் பிஆர் அக்கௌண்ட் ஆல்வேஸ் ஆப்போசிட் டு டோட்டல் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட், வைஸ் வெர்சா. இதில் நாம் எதை கண்டுபிடிக்க முடியும்னா இது டெபிட் சைடில் இந்த ரெண்டு ஃபிகரையும் போட்டு கூட்டி கிரெடிட் சைடில் போட்டு பேலன்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு விடை வரும். அதுக்கு பேர் தான் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் கிட்ட நாம் இந்த வருஷம் எவ்வளோ பில்ஸுகளை அக்செப்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு கண்டுபிடிக்கும். இதை கண்டுபிடிச்சி இதை கொண்டு போயிட்டு டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் இம்ப்ளிகேட் பண்ணுவோம், அப்புறம் அதை முடிப்போம். ஸோ இந்த ஃபார்மெட்டில் இந்த சாப்டரில் இந்த வீடியோவில் 4 ஃபார்மெட்டு நம்மளுக்கு முக்கியம். ஃபார்மெட் 1 டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட், ஃபார்மெட் 2 டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட், ஃபார்மெட்டு டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட் முக்கியம். இந்த டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் நாம் கண்டுபிடிக்கிறது கிரெடிட் சேல்ஸ். தென் டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் முக்கியம். டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் நாம் கண்டுபிடிக்கிறது கிரெடிட் பர்ச்சேசஸ். இப்படி தான் நம்ம எக்ஸசைஸில் கணக்கு வரும். தென் டோட்டல் பிஆர் அக்கௌண்ட், அதில் நாம் கண்டுபிடிக்கிற இன்ஃபர்மேஷன்
எவ்வளோ பில்லை நாம் இந்த ஆண்டு சண்டே டெப்டார்ஸ் கிட்ட எழுதி வாங்கினோம், சண்டே டெப்டார்ஸ் எவ்வளோ எழுதி கொடுத்தாங்க அதை கண்டுபிடிப்போம். ஸோ தென் டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதின் மூலம் நாம் எவ்வளோ பில்ஸு இந்த வருஷம் அக்செப்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத கண்டுபிடிப்போம். ஸோ இந்த 4 ஃபார்மெட்டையும் இந்த சாப்டரில் கட்டாயம் நாம் மனப்பாடம் பண்ணணும். அதன் அடிப்படையில் நம்ம கணக்குகளை போட்டு என்னென்ன ஃபிகர் மிஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நம்ம படிச்சிருக்கிறது டைப் 4னுடைய பிரின்சிபிள்ஸ் படிச்சிருக்கிறோம். இந்த பிரின்சிபிள்ஸை அப்ளை பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் நம்ம புக் பேக்கில் இருக்கிற சொல்யூஷன்ஸை பார்ப்போம். அகெயின் ஐ ரிமைண்ட் யூ, வேரியஸ் ஃபார்மெட் போட்டு நாம் மிஸ்ஸிங் ஃபிகரை கண்டுபிடிக்கிறோம். ஒன் இஸ் டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட், நெக்ஸ்ட் டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட், தென் டோட்டல் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட், தென் டோட்டல் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட். ரிமைண்ட் யூ, ஐ ஆம் ரிமைண்டிங் யூ, டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட் போடுவதன் மூலம் கிரெடிட் சேல்ஸை கண்டுபிடிக்க முடியும். டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட்டை போடுவதன் மூலம் கிரெடிட் பர்ச்சேஸை கண்டுபிடிக்க முடியும். பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டை போடுவதன் மூலம் எவ்வளோ பிஆர் நாம் எழுதி வாங்கியிருக்கிறோம் டெட்டார்ஸ் கிட்ட இருந்து கண்டுபிடிக்க முடியும். பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டை போடுவதன் மூலம் எவ்வளோ பிபி நாம் அக்செப்ட் பண்ணி கொடுத்துருக்குறோன்றதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதையெல்லாம் முதல்ல நீங்கள் நல்ல மனப்பாடம் பண்ண பிற்பாடு நாம் சொல்யூஷனுக்கு போவோம். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டியர் வியூவர்ஸ், டியர் ஸ்டூடெண்ட்ஸ், I hope you all enjoyed this classroom. Kindly don't forget to subscribe this channel. Please press the subscribe and bell button shown at below. Write your valuable comments in comment box and help me to improve my presentation. பார்வையாளர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. எனது அடுத்த வகுப்பறையில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜேபி. நான் எப்பொழுதும் கூறுவது போல, நீ நினைப்பதல்ல நீ நிரூபிப்பதே நீ. வாழ்க வளர்க. தேங்க்யூ.